ஒரு சேனல் ஒன்று ஆரம்பித்தாச்சு. இப்போ எப்பயும் வெளியில் வந்து வீடியோ எடுக்கணுமென்றால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மைக்கன் ஒரு ட்ரை பட்டன் தேவை. என்ன சும்மா நிற்கிறோம், அமேசானில் ஆர்டர் பண்ணிவிடுவோமா? ஓகே, ஃபோன் எடுத்துகிட்டு வா. வந்துருச்சு. பிரவீனா, ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு, வந்து என்னட்டு பாரு. ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு, வந்து அன்பாக்ஸ் பண்ணு. நான் தான் ஆர்டர் பண்ணேன், என்னட்டு நீ அன்பாக்ஸ் பண்ணி பாரு. சரி, ஓப்பன் பண்ணி பாரு. என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? பாரு, நான் கண்டுபிடிக்கிறேன். என்ன வார்த்தை? ஒருவேளை இப்பதானே கிறிஸ்மஸ் கிஃப்ட் வாங்கிருக்கீங்களோ? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல, ஆனா இது மட்டும் எந்த பேர்ல மட்டும் வந்திருக்குன்னு தெரியுது. ஓகே, நான் ஏதாச்சும் கெஸ் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து என்னவா இருக்கும்? ஒருவேளை நீங்க கிறிஸ்மஸ் கிஃப்ட் ஏர்லியவே வாங்கிட்டீங்களோ? இல்ல, வெயிட் இல்லாம ஒரே இருக்கு. ஏதாவது ஒரு க்ளூ சொல்லுங்க. உண்ட சத்தத்தை முதலாவது அதான் கேட்க போகுது. எந்த சத்தத்தை முதலாவது கேட்க போதான்? என்னால கெஸ் பண்ற அளவுக்குலாம் டைம் இல்ல. சஸ்பென்ஸா இருக்கு. ஓபன் பண்ணியே பார்த்துருவான். அமேசான்ல இருந்து என்ன செய்யறாங்களோ இல்லையோ, பேக்கிங்கை மட்டும் பக்காவா பண்ணிடுவாங்க. மைக்கு இது எதுக்கு நம்ம வாங்கியிருக்கோம்? யூடியூபுக்கா? நல்லா இருக்கு. அப்புறம் இது என்னது? இது என்னது? பாக்ஸ்ல எதுவுமே போடல, எனக்கும் ஐடியா இல்லை. கண்டிப்பா இது வந்து யூடியூபோட சம்பந்தமா தான் ஏதாவது இருக்கும். இதுக்குள்ளேயும் சரி, இது மைக் கண்டு சொன்னதால. ஆனா இந்த மைக் வந்து டிஃப்ரெண்டா இருக்குதுண்ணா. யூடியூப்ல நார்மலா பார்த்ததுல விட டிஃப்ரெண்டா இருக்குது. சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ள என்ன இருக்கு? இதுவும் யூடியூபுக்கா? இது ட்ரைபாட். ட்ரைபாட்டா? இதெல்லாம் ஆனா யூடியூப்ல கேட்ட வசனமா இருக்குது. நம்மளே கடைசியெல்லாம் வாங்கிட்டோம். நம்மளுக்கு பேசிக்காவே இந்த ஃபிக்ஸிங் எல்லாம் செட் ஆகாது. அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கீங்க. நான் வந்து மைக் ஓப்பன் பண்ணிடுறேன். நல்ல மைக் போலாம் இருக்கு. ஏன்னா இதுல வந்து லைவ் ஷோ, இன்டர்வியூ, vlog, ஷார்ட் வீடியோ அப்படித்தான் போட்டிருக்காங்க. ஸோ நீங்க நல்லா தான் பார்த்து வாங்கிருக்கீங்க. நான் கூட சரி, எனக்கு தெரியும் வாங்கிட்டாரு, இதுல என்ன குறை சொல்லலாம் அப்படின்னு தான் யோசிச்சேன். ஆனா ஓகே, இதுல வந்து யூடியூபுக்காக தான் இந்த மைக்கே போல. ஸோ இந்த யூடியூப் வந்து ஒரு மெயினா வர முடியாது, அதுக்காகவே இப்படி மைக் எல்லாம் செய்யறாங்க. அது என்ன? ஸோ இப்படி இருக்கிறதால நம்ம கேரி பண்றதும் ஈஸி. பவுச்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிராண்ட் வந்து OS Tech அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பிராண்ட் நான் கேள்விப்பட்டதில்லை, யூஸ் பண்ணி பார்த்தா சொல்லணும். ஸோ இதுக்குள்ள இது வந்து சார்ஜர் நினைக்கிறேன். சார்ஜர் இல்லைன்னு சொன்னால் ஃபோனில் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு சொல்லி ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ஜர். இதுதான் நம்ம மைக். நல்லா இருக்குல்ல? பார்க்கவே நல்லா இருக்குல்ல? எப்படி ஓப்பன் பண்றது? ஓ,
2 பேருக்குன்னு சொல்லி 2ஆ? ஓ இதுதான் போனுக்கு கனெக்ட் பண்றது. இத வந்து நம்ம போன்ல அட்டாச் பண்ணுவோம். இது USB-C மற்றது லைட்னிங் நினைக்கிறேன் அந்த ஐபோனுக்கான. அது வந்து லைட்னிங் கேபிள். இதுதான் வந்து போன்ல வந்து நாம இத கனெக்ட் பண்றதுக்குரியது. மைக் வெளியில வருது இல்லையே. இதுதான் அப்ப நம்மட மைக். இது வந்து வேற வந்து பிளானிங்கா 2 வாங்கியிருக்கார். 2 பேரும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைண்டா எனக்கா உனக்கான மைக்ல ஒரு சண்டை வந்துருண்டு. நல்லா இருக்கு. இது வந்து மெயினா இந்த பவுச் எல்லாமே சேர்ந்து வர்றதால இது வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணைக்குள்ள கூட ஈஸியா எடுத்துட்டு போகலாம். சேஃபா இருக்கும். இதுதான் மைக். ஏன்னா இது வந்து நீ சார்ஜ் பண்ணி ஃபோன்ல கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட அடுத்த வீடியோல இருந்து சவுண்ட் கிளியரா இருக்கும். நேற்று நம்ம போஸ்ட் பண்ண அந்த ஸ்டூடெண்ட் விசா அந்த வீடியோல கூட சவுண்ட் அவ்வளோ கிளியரா இல்லை அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அதாலே என்னமோ உடனே ஆர்டர் பண்ணி ஒரு மைக் வாங்கியிருக்கேன். தேங்க்யூ. இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி அடுத்த வீடியோல இருந்து பார்க்கலாம். பாய். நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு. நான் அந்த வேலையை போய் பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் சூப்பரான சவுண்டோட மீட் பண்ணுறேன். பாய்.